So Kana, கவனிடா இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க exercise 8.3 Pythagorean identities I mean trigonometric identities யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ sum solve பண்ணனும் ஓகேவா so இதுல first one express the trigonometric ratios sin A secant A tan A மூணு trigonometric ratios கொடுத்திருக்காங்க all these three trigonometric ratios should be expressed in terms of cot A so cot A வர மாதிரி subject இந்த cot A தான் வந்து நமக்கு அதுல இருக்கணும் ஓகே sin A cos A secant A இது மாதிரிலாம் எதுவும் இருக்க கூடாது instead cot A அப்படின்றது தான் இருக்கணும் ஓகே சோ எப்படி இத ரிலேட் பண்ணலாம் அப்படினா இப்போ tan A ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கறேன் ஓகேவா tan A வந்து ஈஸியா ரிலேட் பண்ணலாம் எப்படி எழுதலாம் tan A is the reciprocal ratio of cot A அப்ப நான் இத எழுதுறப்ப 1 by cot A ன்னு சிம்பிளா எழுதி முடிச்சிரலாம் கரெக்ட்டா tan A equals 1 by cot A அப்படினு சொல்லி this is written tan A வை நம்ம cot A வா எழுதிட்டோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் sin A கேக்குறாங்க சோ இப்ப sin A வை cot A ஓட ரிலேட் பண்ணக்கூடியது என்ன அப்படினு பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த trigonometric Pythagorean identitiesல ஏன் இந்த Pythagorean identities ன்னு சொல்றோம் இதெல்லாம் இந்த introduction வீடியோல பார்த்திருப்பீங்க Pythagoras theorem அந்த இத அப்ளை பண்ணி நீங்க ஐடென்டிட்டி எழுதுவீங்க சோ அத மாத்தி டிவைட் பண்றப்ப உங்களுக்கு புது புது ஐடென்டிட்டி கிடைச்சிட்டே இருக்கும் கரெக்ட்டா சோ அப்ப sin A வை அந்த cot A ஓட ரிலேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு trigonometric இதுல நமக்கு எந்த ஐடென்டிட்டி வருது அப்படினா இந்த third one இங்க இருக்கு பாத்தீங்களா 1 plus cot square theta equals cosecant square theta இது எப்படி மேம் இங்க sin A காணமே cot வேணா இருக்குது ஆனா sin A இல்ல அப்படினா கண்ணா cosecant அப்படின்றது எதனுடைய ரெசிப்ரோக்கல் sin உடைய ரெசிப்ரோக்கல் ஆமாவா இல்லையா சோ அப்ப cosecant square theta அப்படின்றது 1 by sin square theta அப்ப பாருங்க cot and sin are related in this Pythagorean identity in this trigonometric identity சரியாடா கண்ணா சோ அப்ப to express sin A in terms of cot A I am going to consider the identity that is 1 plus cot square theta equals cosecant square theta சோ இப்போ இத வந்து இந்த theta இருக்க வேண்டிய இடத்துல நம்ம A அப்படினு மாத்தி எழுதணும் அதுக்கு அப்புறம் cosecant square theta இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுத போறோம் sin square theta அதாவது 1 by sin square theta ன்னு எழுத போறோம் சரியாடா கண்ணா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சரி ஓகே சோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல 1 plus cot square A equals 1 by sin square A ஓகேவா so 1 plus cot square A equals 1 by sin square A இப்போ நமக்கு இது எதுல இருக்கணும்னு சொல்லிட்டோம் sin square A cot square A ல இருக்கணும் அப்ப your sin square A should be on the numerator கரெக்ட்டா அப்ப இத நான் அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த டேர்ம அப்படியே டினாமினேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன் புரியுதா கண்ணா I'm going to interchange the places ஓகேவா சோ அப்ப என்ன பண்ண போறேன் sin square A equals புரியுதா இந்த ரைட் சைடுல இருக்கிற இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்போஸ்ல கொண்டு போறப்ப when it is transpositioned அது எங்க போகும் நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆயிரும் இந்த நியூமரேட்டர்ல இருக்க கூடியது டிவிஷனுக்கு வரப்ப இந்த டினாமினேட்டருக்கு ஷிஃப்ட் ஆயிரும் சோ 1 by 1 plus cot square A புரியுதா புரியலையா சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चन நல்லா பாருங்க sin A what it is given sin A sin square A கேக்கல அப்ப to find out sin A நம்ம என்ன பண்ணலாம் simple taking square root இந்த square cancel ஆகணும் அப்ப அதனுடைய opposite operation என்ன பண்ணுவோம் taking square root புரியுதா கண்ணா square root on both sides எப்பவுமே எடுக்கிறப்ப நியூட்ரலைஸ்ட் ஆபரேஷனா இருக்கணும் ஒரு சைடுல மட்டும் நம்மளால இன்ட்ரோ듀ce பண்ண முடியாது சோ அப்ப ரூட் எடுத்தோம்னா root of sin square A இந்த ஸ்டெப் எழுதணும்ன்ற அவசியம் இல்லடா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் இந்த ஒரு ஸ்டெப் எழுதுறேன் சோ root of 1 by 1 plus cot square A இந்த டோட்டலா இருக்க கூடிய இந்த டேர்ம்க்கு மொத்தமா நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் புரியுதா அப்ப sin A வை நம்ம எப்படி எழுதலாம் root of sin square A is sin A கரெக்ட்டா sin A equals plus or minus root of 1 by 1 plus cot square A சிம்பிளா ரொம்ப சிம்பிளா ஒரு ஐடென்டிட்டி எடுக்கறீங்க cosecant square theta அப்படின்றது உங்களுக்கு sin square theta 1 by sin square theta ன்னு இருக்கும் theta இருக்கிற இடத்துல I have replaced it by A
ஏன்னா நமக்கு क्वेश्चनல வந்து ஏன்ற தீட்டாவை தான் யூஸ் பண்ணிருக்காங்க வேரியபிள். சோ அதனால நம்ம ஏவை வச்சு ப்ரோசீட் பண்றோம் அவ்வளவுதான். ஜஸ்ட் யூ ஆர் இன்டர்சேஞ்சிங் தி பொசிஷன். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, sin a வை you have written in terms of cot a. புரியுதாடா கண்ணா என்னன்னு? so this is the answer. அடுத்த क्वेश्चन போலாமா? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அடுத்தது secant a. ஓகேவா பாருங்க क्वेश्चन நான் ஸ்க்ரால் பண்றேன் திரும்ப. so secant a in terms of cot a. sin a முடிச்சிட்டோம், tan a first a complete ஆயிடுச்சு. now we have to relate secant a in terms of cot a. so again என்ன பண்ணலாம், secant எங்க இருக்கு இந்த ஐடென்டிட்டில? very good. second ஐடென்டிட்டில secant இருக்கு. மேம் cot இல்லையே ஆனா அப்படினா கரெ tan இருக்குது. tan அப்படின்றது என்னது, cot உடைய reciprocal ratio. கரெக்ட்டா? so அப்ப secant and cot are already related in this identity. அப்ப எழுதிக்கலாமா அதை எடுத்து 1 plus tan square theta. ஃபர்ஸ்ட் நம்ம secant a தான் நம்ம இப்ப எழுத போறோம். so இங்க 1 plus tan square theta equals secant square theta. கரெக்ட்டா? so இப்ப இது எப்படி எழுத போறோம், 1 plus tan square a equals secant square a. ஏன்னா தீட்டான்ற வேரியபிள் அவங்க யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், நம்ம secant a வை in terms of cot a ல எழுதணும். அப்ப எதுல இத நீங்க மாத்திர போறீங்க, tan a வை cot a மாத்தி எழுதலாம். ரெசிப்ரோக்கல் ரேஷியோ தான். கரெக்ட்டா? மேம் நம்ம இஷ்டத்துக்கு மாத்திட்டே இருக்கோமானா கண்ணா இதுக்கு எல்லாமே ஐடென்டிட்டி ப்ரூஃப் எல்லாம் நீங்க ப்ரீவியஸ் எக்ஸர்சைஸ்ல பார்த்துட்டு தான் வரீங்க. கரெக்ட்டா? சோ எந்த இடத்துல நமக்கு சம் ப்ரோசீட் பண்றதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கோம், சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம், அவ்வளவுதான், சிம்பிள். சோ tan square a க்கு பதிலா நான் என்ன பண்றேன், 1 by cot square a ன்னு எழுதுறேன். what I'm going to do, reciprocal ratio ல இதை எழுதிட்டு equal secant square a ன்னு எழுதிடுறேன். சரியாடா கண்ணா, புரியுதா? சோ இப்ப இதை இப்படியே விடாம இதை இப்படியும் விடலாம், தப்பு இல்ல. பட் இருந்தாலும் நீங்க காமன் டினாமினேட்டர் LCM ல எப்போதுமே வச்சுட்டா பெஸ்ட். கரெக்ட்டா? சோ அப்ப cot square a என்ன பண்ணுவேன்டா நான் இங்க மல்டிப்ளை பண்ணுவேன். cot square a plus 1 by cot square a equals secant square a. புரியுதா புரியல என்ன பண்ணிருக்கோம்னு? cot square a வை இங்க நம்ம மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ண இங்க இந்த cot square a டினாமினேட்டர் வந்து ரெண்டுத்துக்கும் காமன் ஆயிடும். கரெக்ட்டா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, क्वेश्चनல நமக்கு கேட்டிருக்கிறது secant a தான், secant square a கிடையாது. as usual taking square root on both sides. taking square root on both sides. நான் SR னு எழுதிருக்கேன் புரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க, it is square root. ஓகேவா? சோ அப்ப square root எடுத்தேனா cot square a plus 1 by cot square a equals root of secant square a. அப்ப எப்படி எழுதலாம், square root of இது அடுத்த ஸ்டெப். ஓகே, cot square a plus 1 by cot square a equals root of secant square a க்கு பதிலா secant a. ஏன்னா ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப ஏன் நம்ம இங்க கேன்சல் ஆகும்னா கண்ணா இங்க பாருங்க உங்களுக்கு அடிஷன் அண்ட் டிவிஷன் இந்த மாதிரி ஒரு மூணு டேர்ம்ஸ் வந்து ரெண்டு ஆபரேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இங்க செப்பரேட்டா இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா இது கேன்சல் ஆயிடும் secant a ன்னு. சரியாடா தங்கம்? சோ this is your final answer. புரிஞ்சுதா? சிம்பிளா இருக்காடா? சோ ஓகே, இவ்வளவுதான் ஆன்சர். சோ இப்போ மூணு சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், தேர்ட் சப்டிவிஷன் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? தேர்ட் சப்டிவிஷன் இஸ் வெரி ஈஸி. சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை செஞ்சிட்டோம். tan a equals 1 by cot a ன்றதை நம்ம ரெசிப்ரோக்கல் ரேஷியோன்ற கான்செப்ட்ல நம்ம எடுத்து ரிலேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய sin a and secant a க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், பித்தாகரன் ஐடென்டிட்டி, ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டில இந்த தேர்ட் அண்ட் செகண்ட் ஒன் எதுல ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு சோ அந்த சப்ஸ்டிடியூஷன் பண்றோம். அதுக்கு நடுவுலயே நமக்கு இந்த ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ்லாம் வருது. கரெக்ட்டா? சோ அதனால எந்த இடத்துல நீங்க எதை அப்ளை பண்ணணும்ன்றத பார்த்துட்டு ப்ரூவ் பண்ணணும். சரியாடா கண்ணா? புரியுதா சாமி நான் என்ன சொல்றேன்னு? அவ்வளவுதான் தங்கம். Thank you.